திமுக கூட்டணி வித்தியாசமான கொள்கை உள்ள கூட்டணி என்றும் சந்தர்ப்பவாத கூட்டணி என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டும் வகையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதன் ஒரு பகுதியாக வேலூரில் அதிமுக கூட்டணி வேட்பாளர் ஏசி சண்முகத்தை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணியை கடுமையாக விமர்சித்தார். வித்தியாசமான கொள்கையுடைய கூட்டணி, சுயநல கூட்டணி, சந்தர்ப்பவாத கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி. நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கிறவர்கள் பெரும்பாலும் விவசாயிகள். நானும் ஒரு விவசாயி. தொடர்ந்து பேசிய அவர் ஏசி சண்முகம் வெற்றி பெற்றால் 600 மாணவர்களுக்கு கல்வி கிடைக்கும் என்றும் நாட்டின் பாதுகாப்பு மிக முக்கியம் என்பதால் இந்த தேர்தலை நாம் சந்திக்கிறோம் என்றும் அவர் கூறினார். தாம் ஒரு விவசாயி என்பதால் விவசாயிகளின் துயர் தெரியும் என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் பேண்ட் ஷர்ட் ஷூ அணிந்து ஏர் உழுததாகவும் அவர் நவீன விவசாயி என்றும் கிண்டல் செய்தார். நான் விவசாயியோடு பழகினவன், ஏழை விவசாய தொழிலாளியோடு இணைந்து பணியாற்றியவன். கஷ்ட நஷ்டங்கள் அத்தனையும் எனக்கு தெரியும். ஏழைகளுக்கு என்ன கஷ்டம், விவசாயிகளுக்கு என்ன கஷ்டம், விவசாய தொழிலாளிக்கு என்ன கஷ்டம், தொழிற்சாலைகளை பணிபுரிகின்ற தொழிலாளருக்கு என்ன கஷ்டம் என்று நன்றாக உணர்ந்தவர். ஸ்டாலினுக்கு அதெல்லாம் தெரியாது. அவர் நவீன விவசாயி, பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு ஷூ போட்டுக்கிட்டு ஏர் ஓட்டார். முன்னதாக திருப்பத்தூரில் தீவிர பிரச்சாரத்தில் முதலமைச்சர் ஈடுபட்டார். அப்பொழுது திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை அறிமுகம் செய்து வைத்து வாக்கு சேகரித்தார். இந்த தொகுதியின் கீழ் திருப்பத்தூர் வருவதால் இப்பகுதியில் முதலமைச்சர் ஆதரவு திரட்டினார். அப்பொழுது பேசிய முதலமைச்சர் அதிமுக கூட்டணிக்கு மாபெரும் மக்கள் ஆதரவு உள்ளதால் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என தெரிவித்தார். அத்துடன் திமுக வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கைகள் மக்களை ஏமாற்றும் செயல் என விமர்சித்தார். அதேவேளையில் மக்கள் நலன் பேணும் வகையில் அதிமுக அளித்துள்ள அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாக்க முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் கூறினார். சிறுபான்மை மக்களை பாதுகாக்கக்கூடிய அரசு அம்மாவுடைய அரசு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பேணி காக்கப்படுகின்றது. ஜாதி சண்டை கிடையாது, மத சண்டை கிடையாது. எங்கு வளர மாட்டோம். இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும். சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருந்து அம்மாவுடைய அரசு பாடுபடும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். ஜோலார்பேட்டை வழியாக வாணியம்பாடி சென்ற முதலமைச்சருக்கு வழி நெடுகிலும் காத்திருந்த ஏராளமான தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் ஆம்பூர் இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் ஜோதி ராமலிங்க ராஜா மற்றும் குடியாத்தம் இடைத்தேர்தலில் போட்டியிடும் கஸ்பா மூர்த்தி ஆகியோருக்கும் வாக்கு சேகரித்தார். இதைத் தொடர்ந்து அரக்கோணம் தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் ஏ.கே. மூர்த்திக்கு ஆதரவாக முதலமைச்சர் வாக்கு சேகரித்தார். அப்பொழுது மத்திய மாநில அரசுகளின் சாதனைகளை எடுத்துரைத்து ஏ.கே. மூர்த்திக்கு ஆதரவு திரட்டினார்.